ஹாய், வெல்கம் டு saree therapist. இன்றைக்கி saree ப்ளீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட் அரேஞ்சிங். சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் ஸ்ப்ரெட் பண்ணி டேபிளில் கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒவ்வொரு ப்ளீட்டாக நீட்டாக எடுத்து அந்த டிசைன் எல்லாமே மேலேருந்து கீழே வர வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக நான் மெதுவாக அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சேஃப்டி பின்னில் மேலே லாக் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் சேஃப்டி பின்னு. மேலே சேஃப்டி பின் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பின் போடணும். செகண்ட் பின் பார்த்திங்கன்னா கிளையண்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 ஜான் இடைவெளி இல்லை 3/4 ஜான் இடைவெளியில் செகண்ட் பின் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே டிசைன்ஸை அரேஞ்ச் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். போட்டதுக்கப்புறமா saree எந்த ஃபோல்டும் இல்லாமல் கையால் நீவி விட்டுக்கோங்க. இதுதான் என்னோடய பின் போட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லுக். நெக்ஸ்ட்டு அயன் பாக்ஸால் இதை அயன் பண்ணிவிடுங்க, எந்த ஒரு ஃபோல்டிங்கும் இல்லாமல். இதுதான் சென்டர் ப்ளீட்டோட லுக். நெக்ஸ்ட்டு முந்தானியை இந்த மாதிரி நீட்டாக ப்ரெஸ் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக செட்டாக உட்காரும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரி ஃபோல்டிங் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட்டிங் கிளையண்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ப்ளீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ டிசைன்ஸ் அதே மாதிரி சென்டர் ப்ளீட்டுக்கு எப்படி ஃபாலோ பண்ணாமோ டிசைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்ப்ளேஸிங்கில் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வேர் பண்ணுறப்பையும் அது நீட்டாக உட்காரும். ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நீட்டாக வேர் பண்ணுறப்போ அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ண லுக்கை. செஸ்ட் ப்ளீட் எல்லாமே அயன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் தான். பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா என்னோடய கவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சைஸை மெஷர் பண்ணிக்கிறேன். மேலே மெஷர் பண்ணி saree அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு கசங்களும் இல்லாமல் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சாரியை வேர் பண்ணுறப்ப விரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கசங்கள் இல்லாமல் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபோல்டிங்கோட ஃபைனல் லுக். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.